ராயல் ஹபீபில் எங்களை ஒரு குடும்ப நண்பராக பார்த்துக்கிட்ட பர்வேஸ் சாரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு எங்களோட பயணம் பஹல்காமை நோக்கி தொடர்ந்துச்சு. போகிற வழியில் நாங்கள் பெரிய பெரிய மிலிட்ரி கேம்பெல்லாம் பார்த்தோம். பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அந்த மிலிட்ரி கேம்பை தொடர்ந்து டெல்லி பப்ளிக் ஸ்கூல் ஸ்ரீநகர் பிரான்ச்சோட ஃப்ரண்ட் கேட்டையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கிரிக்கெட் பேட் செய்கிற ஃபேக்ட்ரிஸ் தான். இங்கே நிறையா வில்லு மரமும் அண்ட் தென் ஆப்பிள் ட்ரீஸும் நிறையா நாங்கள் பார்த்தோம். இந்த கிராமமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அங்கே ஒரு சின்ன முயலை எடுத்துகிட்டு மிதுல் தொட்டு பார்த்து விளாண்டுட்டு அதுக்கப்புறம் கடந்து போகும்போது பார்த்திங்கன்னா நதிகள், அந்த நதி பார்த்திங்கன்னா ஸ்னோவிலேருந்து ஒழுகி வர நதியானதுனால ரொம்ப கூலாக அழகாக இருந்தது. அண்ட் தென் பஹல்காம் வந்து சேர்ந்தோம். இங்கே எங்களோட பயணம் திரும்ப குதிரையில் தான் ஆரம்பிச்சிச்சு. இந்த மலை ஏறி போகணுன்னா குதிரையுடைய துணை இல்லாமல் நம்ம ஏறி போக முடியாது. நாங்கள் குதிரையில் ஏறி பயணம் தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தோம். மலையோட மேலே பார்த்திங்கன்னா அமர்நாத் போகிற வழி, அந்த மலை இருக்குது பாருங்கள், அந்த மலைக்கு பின்னாடி தான் அமர்நாத் டெம்பிள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த வழி தான் அமர்நாத் யாத்திரைக்கு போகிற எல்லாரும் வழி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பஹல்காம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு இடத்துலையும் நின்று ரசித்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஒரு சீனரியுமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் பிக்சர் எடுக்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் பிக்சர் எடுத்துகிட்டு அங்கே வந்து ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு சிறு வியாபாரி. அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணார். இளைய தளபதி விஜய் தெரியும் அப்படின்னு சொன்னார். அதை கடந்து நாங்கள் பார்த்த இடம் ஒரு ஃப்ளோ ஆஃப் வாட்டர், ஸ்ட்ரீம் வாட்டர் தான். அங்கே நான் கிராட்டிடியூட் கல் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மலை சார்ந்த சீனரிஸ் கிட்ட கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே நிறைய பிக்சர்ஸ் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். வெதரே ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்யமாக இருந்தது. இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து காலெலாம் கழுகி அண்டு ஈவன் பிரமோத் குளிக்க கூட செஞ்சாரிங்க. இங்கேயும் நாங்கள் விதவிதமாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஒன்றுமே செய்யாமல் அமைதியாக இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட ரூமுக்கு செக்இன் பண்ணிட்டோம். இதுதான் டே 3யோட பயணம்.